எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் அதிகமாகவே பிலீவ் பண்ணுவேன். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, அது கொஞ்சம் தப்பா ஏதோ டிஃப்ரெண்ட்டா நடக்கும்போது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் நாள் கழிச்சு, அது இப்படி நடந்தது ஒரு நல்லதுக்கு தானோ அப்படிங்கிற மாரி நமக்கே தோணும். அந்த மாதிரி தான் இந்த டைமும் நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபீவர் இல்ல. பட் ட்ராவல்ல ஃபீவர் வந்துருச்சு. இவ்ளோ மழையில ட்ராவல் பண்ணியே ஆகணுமா? இன்னொரு 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம்ல, அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லும்போது, நான் கூட யோசிச்சேன். சரி நம்மளும் கொஞ்சம் மெதுவா போலாமான்னு. ஆனா ஏதோ ஒரு இன்ட்யூஷன், டிக்கெட் போட்டாச்சு அத கேன்சல் பண்ண வேண்டாம், கிளம்பிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. ஆனா சீரியஸ்லி இங்க வந்த பிறகு தான் தெரியும், என் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்ல. நான் 2 டேஸ்க்கு முன்னாடி கேட்கும்போதே வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, கிளைமேட் சேஞ்சா இருக்குல்ல, அதனால என் வாய்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எங்க நம்ம ஃபீல் பண்ணுவோமோன்னு சொல்லவே இல்ல. என்னதான் மெடிசன் எடுத்தாலும், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, 2 பேருக்கும் உடம்பு சரியில்லனாலும் பரவால்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்குற அந்த ஹோப்பே வந்து நமக்கு உடம்ப வந்து சரி பண்ணிடும். அந்த ஹோப் குடுக்குறதுக்காக தான் என்னவோ நான் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேனோ அப்படின்னு தோண வச்சுட்டு, மெடிசன்ங்கிறது வெறும் மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது. பேசக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளும் மெடிசன் தான்.